ஒரு சில நிமிடங்கள் பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு. ஆண்டவர் சில முக்கியமான செய்திகளை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். நான் மனிதர் பார்ப்பது போல் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கின்றார், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்கிற செய்தி. இருளாயிருந்த நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள் என்று ஒளியின் மக்களாக நாம் வாழ நமக்கு அழைப்பு தருகிறார் நம் இறைவன். நமக்குள் ஆன்மீக குருட்டுத்தனம் இருக்கிறது. அந்த குருட்டுத்தனத்தை அகற்ற வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவின் ஒளியில் நாமும் பிரகாசிக்க முடியும். அவரை ஒரு இறைவாக்கினராக, மெசியாவாக, மீட்பராக கண்டுகொள்ள முடியும். இயேசுவை எப்பொழுது நாம் மீட்பராக, மெசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது நம்மிடத்தில் இருக்க மிக குருட்டுத்தனம் அகலுகின்றது. நமக்குள் இருக்கின்ற இருள் மறைந்து ஒளி உதயமாகிறது. நமக்குள் இருக்கின்ற பாவ அழுக்குகள் கரைந்து நாம் புதுப்படைப்பாக மாறுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டுகொள்ள நம் வாழ்வில் நன்மைகள் பல செய்ய வேண்டும். நீதியோடும் உண்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும். அன்போடும் இரக்கத்தோடும் வாழ வேண்டும். இதற்கான வரம் வேண்டி இந்த மறைவுரையின் வழியாக நல்ல சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள நம் செவிகளை திறப்போம், நம் மனக்கதவை திறப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகள் பேச, ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்கிற நிலையில் ஜிப்போம். இருளாயிருந்த நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒளிக்கிறீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு சில முக்கியமான முன்னுதாரணங்களை வெளிப்படுத்தி நாம் ஒளியின் மக்களாக வாழ வேண்டும். இருள் நிறைந்த, பாவம் நிறைந்த நம் வாழ்வு மறைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் சாமுவேல் தாவீதை அபிஷேகம் செய்ய செல்லுகிறார். ஈசா இடத்தில் அவர் அனுப்பப்பட்ட போது ஈசாயினுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவராக அவர் காணுகிற போது, இவன்தான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவனா சாமுவேல் எண்ணுகிற சமயத்திலேயே ஆண்டவர் அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை, மனிதர் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, சில நேரங்களில் மனிதர்களுடைய தோற்றத்தை பார்த்து, உருவத்தை பார்த்து, அழகை பார்த்து, நிறத்தை நாம் மயங்கி விடுகிறோம். அல்லது அவர்களுடைய குணத்தை தீர்மானித்து விடுகிறோம். நிச்சயமாக நாம் எண்ணுவது போலவோ, நாம் பார்ப்பது போலவோ அவர்கள் இருக்க வேண்டியம் என்ற அவசியமில்லை. பல நேரங்களில் நம் பார்வை பொய்யாகிறது.
நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தவறாக போய் முடிகிறது. இதோ சாமுவேலும் கூட ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவன்தானாக இருக்குமோ என்று எண்ணுகிற சமயத்திலேயே ஆண்டவர் மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை என்று தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சிறுவனான, பொடியவனான, தெளிவில்லாதவனான ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தும் போது சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகிறார். தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் அவர் சொல்லுகிறார். சில நேரங்களில் பணம், பதவி, பட்டம், புகழ், அதிகாரம், உயர்ந்த ஜாதி, வசதி வாய்ப்புகள் உள்ளவன், திறமை உள்ளவன் என்று சொல்லி சில பேரை நம் வாழ்க்கையில் நாம் அங்கீகரிப்போம், உயர்வாக பேசுவோம், அவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுப்போம். ஆம், நம் பார்வைகள் வேறு, நம் எண்ணங்கள் சிந்தனைகள் வேறு, கடவுளுடைய பார்வையும் எண்ணமும் வேறு. அவர் சாதாரண எளிய தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற மக்களை தேர்ந்து கொள்ளுகிறார். யூத குலத்தில் இஸ்ராயல் மக்களிடையே மிக எளியவரான அன்னை மரியாளை ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகிறார். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி பெண்களுக்குள் பேறு பெற்றவராக, ஆசி பெற்றவராக அன்னை மரியாவை தேர்ந்தெடுக்கிறார். அப்படியாக கடவுளுடைய பணிக்காக, இறையாட்சியை இந்த உலகத்தில் கட்டி அமைப்பதற்காக கடவுள் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்து கொள்ளலாம். இரண்டாம் வாசகம் வெளிப்படுத்துகிறது, இருளாயிருந்த நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆம், ஒரு காலத்தில் நாம் பாவிகளாக இருந்திருக்கலாம், தவறுகள் செய்திருக்கலாம், குற்றங்கள் புரிந்திருக்கலாம், திறமைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், வாய்ப்புகள் கிடைக்காமல் போயிருக்கலாம். தாழ்த்தப்பட்டவர்களாகவோ ஏன் அடிமைகளாகவோ இந்த சமூகத்தால் முத்திரை குத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டார் என்றால், இருளாயிருந்த நீங்கள் ஆண்டவரோடு இன்றைக்கு ஒளியாய் மாறியிருக்கிறீர்கள். ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் என்கிற அழைப்பை தருகிறார் ஆண்டவர். ஆம், எந்த மனிதரிடத்தில் உண்மையும் நீதியும் நேர்மையும் அன்பும் இரக்கமும் அமைதியும் பொறுமையும் இருக்கிறதோ அந்த மனிதராக இந்த உலகத்திலே இருக்கின்றார். ஆண்டவருக்கு உகந்தது எது என்று ஆராய்ந்து பாருங்கள். தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்று எழு, கிறிஸ்து உன்மீது ஒளிந்தெழுவார் என்கிறது இரண்டாம். இவற்றிற்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு உதாரணத்தை கொடுத்து இன்னும் நம்மை ஆழப்படுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார், நம்முடைய ஆன்மீக குருட்டுத்தனத்தை அகற்றுகிறார் நம் இறைவன். ஆன்மீக குருட்டுத்தனம் என்றால் என்ன? கடவுளை பற்றிய புரிதல் இல்லாமை, கடவுளுடைய இருப்பையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ளாமல் இருப்பது. இந்த ஆன்மீக குருட்டுத்தனத்தில் பல வகைகள் உண்டு. முதல் வகை அறியாமை. கடவுளுடைய வார்த்தைகளையோ அவருடைய வழிகளையோ அறியாமல் இருப்பது. இரண்டாவது கடினமான மனம், இறுகிய இதயம் என்று சொல்லலாம், கல் நெஞ்சம். கேட்கவோ கீழ்ப்படியவோ மறுப்பது. கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் கீழ்ப்படிவதற்கும் முரட்டுத்தனம் செய்வது. மூன்றாவது மாயை,
பொய் போதனைகள் இந்த உலகியல் கண்ணோட்டத்துடன் நம்மை தவறாக இணைத்துக் கொள்ளுகின்ற மனநிலை, தவறாக வழிநடத்தப்படுவது, இப்படிப்பட்ட ஆன்மீக குருட்டுத்தனங்கள் நமக்குள் இருக்கும். அறியாமை, கடின மனம், மாயை, இப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்கிற போது நமக்குள் சில மாற்றங்கள் வருகிறது. என்ன மாற்றங்கள் என்றால், கடவுளுடைய குரலை நாம் புறக்கணிப்போம். கடவுளுடைய வார்த்தை நமக்கு விளங்காது, புரியாது. ஆன்மீகத்தை விட, கடவுளை விட உலகியல் நாட்டங்களுக்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை சொல்கிறது, இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது, இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியில் ஒரு கேள்வியோடு இறை சிந்தனை தொடங்குகிறது. ரபி, இவர் பார்வையற்றவராயிருக்க காரணம் இவர் செய்த பாவமா அல்லது இவர் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், இவர் பிறவியிலேயே பார்வையற்றவராயிருப்பது இவர் செய்த பாவத்தினால் அல்ல, இவருடைய பெற்றோர் செய்த பாவத்தினால் அல்ல, மாறாக கடவுளின் செயல். கடவுளுடைய செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இவர் இப்படி பிறந்திருக்கிறார் என்று சொல்லி, உலகின் ஒளி நானே, என்னை பின் செல்கிறவர் இருளில் நடவார் என்கிற மகத்துவமான பேருண்மையை வெளிப்படுத்துகிறார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பார்வையற்ற அந்த மனிதரை ஆண்டவர் குணப்படுத்தும் போது அந்த இடத்தில் ஆன்மீக குருட்டுத்தனம் எது என்றால், பரிசேயர்களுடைய மனநிலைதான் ஆன்மீக குருட்டுத்தனம். அவர்கள் பலமுறை அந்த பார்வை பெற்றவரிடத்தில் கேள்விகளை தொடுக்கிறார்கள். முதலாவது, எப்படி பார்வை பெற்றாய் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவன் தெளிவாக பதில் சொல்லுகிறான், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் அவர்கள் தெளிவு பெறவில்லை. அவர்களுக்குள் இருந்த அந்த குருட்டுத்தனம் வெளிப்படுகிறது. இரண்டாவது முறை, உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் கேட்கிறார்கள். அதற்கு அந்த பார்வை பெற்றவன் மீண்டும், அவர் ஓர் இறைவாக்கினர் என்று சொல்லி இன்னும் அதிகமாக அவர்களை தெளிவுபடுத்துகிறான். ஆனாலும் அதையும் நம்ப மறுக்கிறார்கள் அந்த ஆன்மீக குருட்டுத்தனம் பிடித்தவர்கள். மூன்றாவது கேள்வி, அவனுடைய பெற்றோரை அழைத்து, பிறவியிலேயே பார்வையற்று உன்னுடைய மகன் இருந்தானா? இவன்தான் நீங்கள் கூறும் உங்களுடைய மகனா என்கிற கேள்வியை தொடுக்கிறார்கள். அவருடைய பெற்றோரும் தெளிவாக சொல்லுகிறார்கள், இவன் எங்களுடைய மகன்தான். எப்படி இவனுக்கு கண் வந்தது எங்களுக்கு தெரியாது, யார் பார்வை அளித்தார் எங்களுக்கு தெரியாது, இவன்தான் வளர்ந்தவனாயிற்றே, நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். கடின மனமும் ஏற்க மறுக்கின்ற, கேட்கவோ கீழ்ப்படியவோ மறுக்கின்ற அந்த ஆன்மீக குருட்டுவாதிகள் மீண்டுமாய் கேள்வியை தொடுக்கிறார்கள். நான்காவது முறை, உண்மையை சொல்லி கடவுளை மாற்றுப்படுத்து, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும். அதற்கு அந்த பார்வை பெற்றவன் சொல்லுகிறான், அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது,
நான் பார்வையற்றவனாக இருந்தேன், இப்பொழுது பார்வை பெற்றுள்ளேன். அன்பு சகோதர சகோதரிகளே, பாவிகளுக்கு கடவுள் செவிசாய்ப்பதில்லை. இறைப்பற்று உடையவர்களுக்கு, கடவுளின் திருவுளத்தின்படி நடக்கிறவர்களுக்கு அவர் செவிசாய்க்கின்றார். இரு விழிகளிலும் பார்வையற்றிருந்த ஒரு மனிதர் இருந்தார். இரவு நேரத்தில் தன்னுடைய கையில் விளக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு அவர் அந்த பயணத்தை தொடர்ந்தார். அந்த வழியாக வந்தவர்கள் அந்த பார்வையற்ற மனிதரை பார்த்து கேட்டார்கள், உமக்குதான் கண்களே தெரியாது, நீ ஒரு குருடன், பிறகு எதற்காக உம்முடைய கையில் விளக்கை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்? அதற்கு அந்த பார்வையற்ற மனிதர் அழகாக சொன்னான், பார்வை உள்ளவர்கள் என் மீது வந்து மோதிவிடக் கூடாது என்பதற்காக நான் என் கையில் விளக்கை எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பார்வையற்றவர்களை விட பார்வை உள்ளவர்களே அதிகமான விபத்தில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள் என்பது உண்மை. இறைவார்த்தை சொல்லுகிறது, எசாயா புத்தகம் 42வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள இறைவார்த்தைகள். செவிடரே கேளுங்கள், குருடரே பாருங்கள். குருடராயிருப்பவன் எவன்? என் ஊழியன்தான். செவிடனாயிருப்பவன் எவன்? நான் அனுப்பும் தூதன்தான். பலவற்றை நீ பார்த்தும் கவனம் செலுத்துவதில்லை, உன் செவிகள் திறந்திருந்தும் எதுவும் உன் காதில் விழவில்லை என்று தெளிவாக இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, பார்வையற்றவர்களாய் இருக்கின்ற நாம் எப்படி கடவுளுடைய அருளினால் பார்வை பெற்றவர்களாக வாழ முடியும்? எப்படி நம்முடைய ஆன்மீக குருட்டுத்தனத்தை நம்மிடமிருந்து அகற்ற முடியும்? எப்பொழுது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகின் ஒளியாக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுதே நம் வாழ்க்கையும் ஒளி பெறுகிறது. இறைவார்த்தை சொல்லுகிறபடி எரேமியா புத்தகம் 5வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை, கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத, மதிகெட்ட இந்த மக்கள் இதயமற்ற மக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது இறைவார்த்தையில், காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலக்கம் செய்யும் விட்டார் என்று சொல்லுகிறது இறைவார்த்தை. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த மகத்துவமான உண்மைகளை தியானிக்கின்ற நாம் எப்படி ஆன்மீகத்தில் வளர முடியும்? ஆண்டவருடைய அன்பை சுவைக்க முடியும்? அவருடைய ஒளியில் பிரகாசிக்க முடியும் என்றால் 4 மிக முக்கியமான செயல்களை நம் வாழ்வில் செய்வது அவசியம். நல்ல புரிதலுக்காக, வழிகாட்டுதலுக்காக ஜெபிக்க வேண்டும். 2வது, கடவுளுடைய வார்த்தைகளை வாசித்து ஆராய்ந்து பார்த்து தியானிக்க வேண்டும். 3வது, நம்பிக்கை உள்ளவர்கள், வழிகாட்டுபவர்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டும். 4வது, திறந்த மனதோடும் பணிவோடும் தாழ்ச்சியான உள்ளத்தோடும் வாழ வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி நாம் வாழ்கிறோம் என்றால் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 3வது அதிகாரம் 14-15 இறைவார்த்தைகள் சொல்கிறது, கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் என்று. ஆம், நாம் பரிசு பெற வேண்டிய இலக்கு ஒன்று உண்டு. அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. அவருடைய பாடுகளின் வழியாக வருகின்ற மாட்சியே, அவருடைய உயிர்ப்பில் பங்கு பெறுகின்ற பாக்கியமே, நிலையான பேரின்பத்தில் எப்பொழுதும்
நாம் வாழுகின்ற சாட்சிய வாழ்வே. அதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடி வேண்டி செபிப்போம். ஆமீன்.